நான் ப்ரோ சர்ட் பேண்ட் எல்லாம் எப்படி இருக்குதா? அதான் ஃபர்ஸ்டே சொன்னா சூப்பரா இருக்குது. ஃபர்ஸ்ட் என் கையில மட்டும் சொன்னா இப்ப எல்லாரும் பாக்குறாங்கல்ல. குமரேசா எனக்கு உன்தும் சூப்பரா இருக்குதுடா. ஆனா எனக்கு ஒரு வருத்தம். நான் உனக்கு எடுத்து கொடுக்கலண்ணா ப்ரோ. அட வாடா கொடிக்கோர்ல ஏன்னா காய போட்டுருப்பாங்க நான் எடுத்து தரேன். சரி வா ப்ரோ. எப்பா செம்ம தீடா. ஏய் கொஞ்சா நில்றா. என்னடா வயிற்று தடவி வரா? கட்டுனா செம்ம பிரியாணி. நோ நானா எங்கனா வாங்கிட்டு வரா? வாங்கிட்டு வரல, அந்த அண்ணன் வீட்டுல நீ கிறிஸ்துமஸ் போடுறாங்க. ஓசிலியா போடுறாங்க? ஆமாண்ணா, இந்த பார் பார்சல் வேற நைட்டுக்கு. ஏய் அதான் துண்டு இல்ல டப்பாய் போடுறா. எனக்கு வேணா, நீ போய் துண்ணு, இதை ஏன் கேக்குற? போடா, இன்னைக்கு நைட்டு உன் வயிறு வீங்கி போடும். ப்ரோ இது ஒரு குழந்தை வருது, குழந்தை கேட்கலாமா? கேளு ப்ரோ. பக்கத்துக்கு ரவுடி மதிக்குதா? பாப்பா பிரியாணி துண்டு வரா இருக்குதா? காலி ஆயிடுச்சா? ப்ரோ இருக்குதான் ப்ரோ. வா ப்ரோ போலாம். வா ப்ரோ. என்ன ப்ரோ இந்த குழந்தை கூட வருதா? என்னமா கூடவே வரா? சரி வா, இதோ நம்ம கேஸ் போடுது. இந்த குழந்தை நம்ம டீம்ல சேர்த்து கட்டிச்சான். ப்ரோ இந்த ஊரு தானா? நான் அப்படி பாக்குறீங்க? டேய் ஊருக்கு முன்னால வந்துட்டுக்கிறா. நீங்க பிரியாணி துணை தான் வந்துக்கிறீங்க. நீ நேத்துக்கு வந்த, அதுக்கு தானே வந்தா? துண்டு பாசல எடுத்துக்கினேன். ஐயோ இதுலாம் பிரியாணி குத்து அனுப்பாங்களா? வாங்க நம்ம போவோம். டக்குனு வா ப்ரோ, காலி ஆயிடு போகுதா? அதாம்மா வரேன். உன்னை எங்க தான் போனா? ஏய் என்னடா போயின்னு எதனா கட்சியில் கட்சியில் இருக்கிறாரா? என்ன ப்ரோ இப்படி கேக்குறா? இல்லடா கட்சியில் இருக்கிறவங்க தான் இந்த பெரிய மன வச்சிருப்பாங்க, அதனால தான் கேக்குறேன். நீ சொல்றதுதான் கரெக்ட் தான். துபர் டிராக்டரா வாங்கி போட்டுக்கிறாங்க. பிரியாணி எல்லாம் துண்டிங்களா? எங்களுக்கெல்லாம் இருக்குதா இல்லையா? ஏய் இருக்கு, வாங்கடா போலாம். அப்ப கடுகுன்னு வாங்க. ஆஹா அருமான கார்லாம் இரு, போய் பாத்துட்டு வரேன். ப்ரோ இந்த கார் கட்டிடலாம். வேணாம் ப்ரோ, முதல்ல சாப்பாடு, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். முதல்ல வா. ஏய் என்னதான் இருந்தாலும் கார்ரா. இதெல்லாம் சாப்பிட்டு வந்து பாக்கலாம் வா. ஐயா ஒரு லாஸ் ஒரு போட்டு என்ன பிரயோஜனம்? இவ்வளவு தண்ணிக்கு தான் வீட்டு ப்ரோ, வாசல்ல இதெல்லாம் சாங்கியமா இருக்கும் ப்ரோ. வீட்டு வாசல்ல தண்ணிக்கு தான் சாங்கியமா இருக்கான். ஆ ப்ரோ, அவங்க மேல இருக்கிற ராசி நம்ம மேல வந்துரு போதுன்னு தண்ணி வச்சுக்கிறாங்க. அதான் பழுதுடா, தண்ணியில கால வைக்கவே வாங்க. அவங்க மேல இருக்கிற ராசி நம்மளால ஓட்டிக்கிட்டோம். பெருசு நல்லா சாப்பிடுது. என்ன பெருசு சாப்பாடு இருக்குதா? இருப்போ ஏப்பா இப்பதான்டா உயிரே வந்துச்சு. நாமா பசி எடுத்துக்கிச்சா? நீ பேசிக்காதுமா, பீஸோட சாப்பிட்டுலாம். போய் எடுத்துட்டு வா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஏம்பா வெள்ளை பண்ணிருக்கார? சொல்லுங்கப்பா. எவ்வளவு பெரிய மனசு வந்துக்கிறாரு, எதுவுமே கவனிக்காது நின்னுங்கிறீங்க. அப்படியா? எங்க எங்க? ஏய் என்னடா இப்படி சொல்றாரு? தெரியல உனக்கு. ஓ அவரை சொல்றீங்களா? அவர் தான் சாப்பிட்டு போயிட்டாரு. யாரு அவரா? அவரு இல்லங்க, இன்னும் பெரியவருங்க. ஏப்பா ஒழுங்கா சொல்லுப்பா, யாருப்பா அந்த பெரிய மனுஷன்? நல்லா பல்லன்னு திட்டு சட்டை போட்டுக்கினே சொக்காகிறாரு. தெரியல ப்ரோ இப்படி சொல்றா? அட கம்னரு ப்ரோ. தெரியலையப்பா. யாருப்பா? ஏம்பா இதுக்கு மேல நான் சொல்ல முடியாதுப்பா. நான் தான்ப்பா சோறு போடுப்பா பச்சை. பெரிய மனுஷன் நீங்க தானா? மொழபேரத்தால ஊருக்கு முன்னால வந்து ஓடிக்குதா? முருகேசா, ஏ காத்துறாயா, ஊர்லாம் தேடிங்கிற இங்க வந்து ஓடிங்கிறா. பிரியாணி போட்டாங்க, அதனால வந்து உக்காந்துட்டேன்பா. ப்ரோ நீ கம்னரு, நான் பாத்துக்கிறேன். அங்க கேரளா டாக்டர் வந்து வெயிட் பண்ணிக்கிறாரு, நீ நான் இங்க வந்து உட்காந்துக்கிறா. அப்படியா? சாப்பிட்டு போயிடுறேன். சாப்பிட்டு கூட அவர் போயிடுவாரு. இப்பவே கிளம்பு. நீங்க சொல்றது கரெக்ட் தான்டா. நான் வைத்தியர் உடனே பாக்குறேன். உங்க தான் வெயிட் பண்ணிக்கிறாரு. டப்புன்னு போனா உடனே கை கழுவி போயிடுவேன். இல்லடா எங்க போனாலும் வந்துடுறான். நோ வழுக்க போகுது. என்னப்பா சொன்ன? பாத்து போனா தண்ணி சேரலாங்குது, வழுக்க போகுது. அப்படியா? நான் பாத்து போறேன். கொஞ்ச நேரத்துல தப்பா புரிஞ்சுங்க. ப்ரோ கை வச்சுட்டு போனா மாட்டியா? வைக்கல ப்ரோ, அதுக்குள்ள தான் தெத்திட்டமே. சாப்பிட வேண்டியதுதான். எப்படி மீங்குது பேர். டக்குன்னு போனா உட்காந்துக்கிறாங்க. போட்டு நினைக்கிறாரு, அவ்வளவு அவசரப்படுறியா? ப்ரோ இங்க டக்குன்னு எத்தனை வானா? பாத்தியா உன்னை கூட்டி வந்து என்ன நிக்க வச்சிட்டீங்க. அதான் ஒரு ரவுண்டு துண்டு இல்ல, நாங்க ரெண்டாவது ரவுண்டு வரும்போது வா. போனா அப்பா என்ன சுறுசுறுப்பா வைக்குது குழந்தை. நோ ஒரு நிமிஷம் இங்க வானா. அப்பா நோ சிக்கன் பிரியாணி எனக்கு ஒத்து வராதே, மட்டன் பிரியாணி தான் எத்தனை வானா? மட்டன் பிரியாணி போடலப்பா. மட்டன் பிரியாணி போடலையா? அப்போ யாரு பிரியாணியா? ஏன்பா அதுவும் போடலப்பா. ஒரே கோழிக்கறி பிரியாணியா போடுவீங்க? நான் நிக்கலா பேசுறேன், அதுவும் காலி ஆயிடுச்சு. ப்ரோ நீ என்ன அவர்கிட்ட போய் சண்டை போடுறா? போறது துண்ணு கோழிக்கறி எத்தனை வாப்பா நீ? துண்டு தூசியா? நான் கண்ணாட்டு பாரு இதுங்களுக்கு. என்ன இந்த பீஸ் எடுத்துக்கிட்டா? உன் இலையில வச்ச துண்டா, ஏன் இலையில எடுக்கிற? அவ்வளவு உஷாராகுது. கூச்சப்படாத சாப்பிடுங்கப்பா, நல்லா சாப்பிடுங்க. அதெல்லாம் சாப்பிடுறோம். ஆட்டுக்கறி கேட்டாதான் போட மாட்டேன்றீங்க, என்ன பண்றது? அடுத்த வாட்டி போட்டுடலாண்ணே. எந்த ஊர்ண்ணே நீங்க?
என்ன தெரியாதா? என்னப்பா என்ன தெரியாதா? ப்ரோ என் பொண்ணு கப்பு அடிக்குது. அட என்னடா நீயா? தெரியாதுங்க. நீங்க எந்த ஊரு? 4 பேர்களை கேட்டு தெரிஞ்சுக்கப்பா. போப்பா. சரிப்பா, நீங்க சாப்பிடுங்க. போயிடுச்சுடா. வா, சாப்பாடு வந்துச்சு. பொண்ணா பீஸா போடு. வரதுக்கு இப்படி தாங்குது. போதும் உண்ணா. எனக்கு ஒரு 4 பீஸா போடு. போதும் 4 நிறுத்திக்கா. நம்ம வீடு மாதிரி சாப்பிடுங்கப்பா. ஏதா? இல்ல நம்ம வீடு மாதிரி சாப்பிடுங்க என்ன. அப்படியா? இந்த ஒரு நிமிஷம் இரு. இந்தா கொஞ்சம் எழுதி கொடு. நானு நம்ம வீடு மாதிரின்னு சொன்னியா, எங்க வீடு தான் எழுதி கொடுத்துரு. யோ சோத்துக்கு சொன்னியா? நான் ஊட்ட எழுதி குடுத்துருவாங்களா அதுக்கு? அதுக்கு சோத்தை போட்டோமா போனோமான்னு இருக்கணும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஐயோ செம்ம வில்லங்கமானவங்களா இருக்காங்க போல் தெரியுது. இருபா சோத்தை வச்சுட்டு போபா. தீஞ்சி சோற வைக்கிறான். என்ன இது? சோறு ஏதா இது? ஐயா உன்ன மாதிரி நானும் சாப்பிடதான் வந்தேன். நெக்லா பேசினேன். ஐயா தீன அப்படி சிந்துக்குது. அடிச்சு வெளிச்சு விட்டுலாமா? தீஞ்சி போந்த போட்டு போறியா? அதுக்கு மேலனா துணுக்குறோம். நீ சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம வேலையை முடிச்சுட்டு போக வேண்டியதான். இந்த வீடு தான் போலுது. வா வா. ஆமாண்டா, ஜனம் நிறைய இருக்குது. ஏன்பா இங்க சாப்பாடு போடுறாங்க? இங்க தான் போறாங்க. வாடா சோறு போடுறாங்க. சம வாசனையா இருக்குதா? டேய் முருகா, முன்சாமியா? நான் முன்சாமி அண்ணா அப்படி ஓடியாடுறா. நான் பிரியாணி போடுறாங்களாமா இங்க. பிரியாணியா? காலி ஆயிடுச்சு. காலி ஆயிடுச்சா? என்ன சொல்றீங்க? ஆமா கேலி ஆயிடுச்சு. நீங்க போங்க. ஐயோ நாடாமா உன இப்படி ஆகி போச்சா? ராசியா இல்லையா உனக்கு? நாடா இப்படி சொல்றா? சரி போங்க நின்னு இருக்காதீங்க. ஆசாசியா வந்தனாடா. கேலி ஆயிடுச்சுனா போங்க. ஏய் கம்னர்ரா, நம்ம கொஞ்சம் பைட்டில் வாங்கி போலாம். கட்டுதான். நான் பைட்லமா வாங்கி போறீங்க. பாப்பா அதெல்லாம் கத்த கூடாது. கம்முன்னு இரு. ஓசில தான் துண்டிங்களே. இல்ல ஓசில வேற வாங்கி போறீங்களா? ஏய் கொஞ்சம் என்ன ஓவரா பேசுறா? ஏய் நீ என்ன ஓவரா பேசுற? அரக்கல் பறக்கும். ப்ரோ வேணாம் விச பாட்டில் மாதிரி இருக்குது இதுவும். சரி வந்துருங்கடாப்பா, நம்ம பைட்லயாவது வாங்கி போ போ. ப்ரோ விச பாட்டில் மாதிரியே பேசுதியா? ஏம்பா வீட்டுக்குள்ள யாருப்பா? எவ்வளவு அகலத்துல வரண்டா? சாப்பிட்டான் பகிட்டு குத்தா வாங்கி போயிடுவோம். பகிட்டி கேலி ஆச்சுப்பா. அட எல்லாருக்கும் குத்திங்களாப்பா பகிட்டிய? அது இல்லப்பா காலி ஆயிடுச்சு. அது எப்படி காலி ஆயிட்டு இருக்கு? நான் போய் பாக்குறேன். இரியா காலி ஆயிடுச்சு. நான் போய் பாத்துட்டு வரேன். இல்லையா 3 பகிட்டி அந்த மூஞ்ச இல்லன்னுச்சியா? யோ அது வேற ஒருத்தத்தியா. வெச்சிடியா? வேணாயா வேற ஒருத்தத்தியா. உன்ன என்ன சும்மா டென்ஷன் வேற ஏத்தாத. ஒருத்தத்தியா. நாங்க தான் இந்த ஊர்ல பெரியமா சொல்லுங்க. எங்களுக்கே இல்லன்னு சொன்னா எப்படியா? போடா. சிறனாளா இருப்பானுங்க போலியா? இவ்வளவு சொல்லி கேட்க யாரோட என்ன மாட்டாங்க. பேசுற? ஆளை பார்த்து ப்ரோ பேசு. இந்த வீட்டுக்கு இவங்க தான் ஓனர் பழுகுது. ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லு. என்னப்பா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் நீங்க தானா? ஆமாப்பா, நாங்க தான். நல்லா பிரியாணி போட்டீங்க, நல்லா சாப்பிட்டோம். தீபாவளி அட நான் ப்ரோ தீபாவளின்றா? என்ன புரு தப்பா சொல்லிட்டு நான் அப்படி அடிக்கிறா? தீபாவளி முடிஞ்சு போச்சு. கிறிஸ்மஸ் இது. ஆமா இல்ல மறந்துட்டேன். ஆப்பிள் கிறிஸ்மஸ். இனிமேல் வருஷம் கூப்பிட்டு வந்துடுறோம். கண்டிப்பா கூப்பிடுறோம். அடுத்த வருஷமா வந்துருங்க. பாப்பா நீ என்ன பண்ணுகிறீங்க? தாயங்க வீடு. நீ உன் கூட்டியே ஓசை எடுத்துன்னு வந்துக்கிறியா? சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நல்ல மனுஷப்பா நீயா? சோத்தையும் போட்டு பக்கெட்ல சோறும் கொடுத்து போய் சொல்றேன். சரி நாங்க போய் வரோம். சரி பார்த்து போங்க. அடுத்த வருஷம் இதே மாதிரி வந்துடும் அடித்தான். பிரியாணி கிடைக்காது போச்சேடா. எல்லாம் உன்னால தாயா? கேலி ஆயிடுச்சுன்னு எனக்கு என்ன தெரியும்? நீ சீக்கிரம் கொண்டு வர வேண்டியதானே? அப்பதானே சொன்னாங்க. அதுக்குள்ளே கேலி ஆயிட்டுக்குது. அதுக்கு மட்டும் நல்லா துண்ணுக்குதுங்க. ப்ரோ அங்க பாரு. முன்சாமியா என்னப்பா பிரியாணி பைட்டியோட எடுத்துன்னு வரா? ஏன் எத்தனை வரக்கூடாதா என்ன? சாப்பாடு காலி ஆயிடுச்சு. நீ சும்மா சொன்னோம். நதே சும்மா சொன்னீங்களா? யோ நன்னா வாயா. வாடா வாடா. டேய் எங்க போறீங்க? நன்னா திரும்பி பக்கத்துல வந்துரு. தோத்துனதான் நீ தான் கேத்து விட்டியா? இப்ப காலி ஆயிடுச்சு. சரி வா ப்ரோ போலாம். அதனாலதான். அட பாவீங்களா, வாடா அடி சோறு அதுக்கு அடிதான் பாக்கலாம். சரி வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கூவத்தூர்ல தாங்க இருக்கோம். கூவத்தூருக்கு எதுக்கு வந்திருக்கோம்? கிறிஸ்மஸ் கொண்டாட தாங்க வந்திருக்கோம். என்ன கிறிஸ்மஸ் கொண்டாடிடலாமா? இவர் தான் நம்ம வேல்முருகன் சார்.
என்னடா பிரியாணி எப்படி இருக்க? சூப்பரா இருக்கு. சூப்பராக இருக்கா? நம்ம அண்ணன் தான் செஞ்சுருக்கார். சூப்பரா இருக்குண்ணா. உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குதா? ஆஹா சூப்பரா இருக்குண்ணா. வேற லெவலில் இருக்குது. எங்க அம்மா சாப்பிட சொல்ல பேசக்கூடாதுன்னு நீங்க. அதனால பேச மாட்டீங்க நீங்கள். அடடா இவர் சாப்பிட மாட்டாரு. வெயில் அடிக்குது, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடு அப்படின்னு நான் சொன்னேன். புரியல? சாப்பிடும்போது வெயில் அடிச்சா ஏர் அடிச்சா கூ குடிக்கல, ஆ அனைத்து நெகில கூ குடிக்கல. ஓஹோ பீஸ் ஆனாங்க பீஸ் வைக்காம போடுங்க. அவர் இலையில பீஸே காணோம். ஓஹோ அப்படியா? 111 இன்னைக்கு 111.